வெற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருங்க. தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். வணக்கம். தென் மாவட்டங்களுடைய மையமாக இருக்கக்கூடிய மதுரையில் முதல் முறையாக அந்த பொதுக்குழு கூட்டமானது பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடியதை பார்க்குறோம். இப்போ முதலமைச்சர் ரோட் ஷோ மேற்கொண்டிருக்காங்க. வழிநெடுகளும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுறதை பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இங்கே பார்க்குறோம்? நிச்சயமாக திமுக தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த ப்ராசஸ அவங்க இனிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இந்த முக்கியமான பொதுக்குழு கூட்டம் மதுரையில் வைத்திருப்பது. பொதுவாக பொதுக்குழு கூட்டங்கள் சென்னையில தான் நடத்துவார்கள். பட் இந்த பொதுக்குழு கூட்டம் தேர்தல் வருகின்ற நேரத்தில் ஒரு வருடத்துக்கு முன்பே ஒரு பெரிய ஒரு கிராண்ட் ஈவெண்டா இருக்கணும் அப்படின்றது தான் திமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. இந்த ரோட் ஷோ கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மெசேஜை கன்வே பண்றதுதான். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் முதலமைச்சர் போகிறார். முதலமைச்சர் இனி அவருடைய கேம்பெயின் ஸ்டைல் அப்படின்றது இப்படிதான் இருக்கும். இந்த ரோட் ஷோ, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பொதுக்கூட்டங்களை நடத்துவது, பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களை நடத்துவது, பிரம்மாண்டமான நிகழ்வுகளை நடத்துவது போன்ற அமைப்புல தான் திமுக அதை டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா ரோட் ஷோ அப்படின்றது பொதுவாக அது ஒரு பிஜேபியோடைய ஒரு ஸ்டைல். நீங்க பிரதமர் நரேந்திர மோடி போகின்ற இடத்துல எல்லாம் ரோட் ஷோ அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவாரு. பட் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை 2021 தேர்தலையே அந்த தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு பல இடங்கள்ல அந்த 10 மணிக்கு அப்புறம் அல்லது 10 மணிக்கு முன்பு ரோட்ல நடந்திருக்கிறாரு. அது ஒரு ரொம்ப இம்ப்ராம்ப்டோ ரோட் ஷோவா இருக்கும். அதாவது ஒரு பகுதிக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போறாரு அப்படின்னா பிரச்சாரத்தின் வாயிலாகவே அவர் இறங்கி ஒரு கிலோமீட்டரோ அல்லது 2 கிலோமீட்டரோ நடப்பது அப்படின்றது அவருடைய ஒரு ஸ்டைலாக வைத்துக் கொண்டிருக்கிறார். பட் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பிளான் பண்ணி ஒரு ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்ற ஒரு பிரச்சார யுக்தி அப்படின்றது நிச்சயமாக இது அவருடைய ஒரு புது விஷயத்த திமுக கேம்பெயின் திமுக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அது மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. மக்களை நேரடியாக அவர் சந்திக்கிறார் அப்படின்ற அளவுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்றது அப்படின்றதுனால இந்த ரோட் ஷோக்கு கூடுதல் முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்படுகிறது. பொதுவாகவே அவர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போனார்னா காலையில வாக்கிங் போகும்போதும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி, அந்த பீப்புள் இன்டராக்ஷன் இருக்க வேண்டும், அவர் களத்துல இருக்கிறாரு அப்படின்ற அந்த மெசேஜை பெரிய அளவுக்கு கன்வே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது திமுகவுக்கு தற்போது இருக்கிறது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மதுரை அப்படின்ற ஒரு இடத்துல விஜயுடைய ரோட் ஷோ சமீபத்துல நடந்துச்சு. அது ரோட் ஷோ இல்ல, அவர் ஷூட்டிங்கு போனாரு. ஆனா அதுவே ஒரு ரோட் ஷோவாக மாறிவிட்டது. கோயம்புத்தூர்ல போகின்ற இடத்துல எல்லாம் கூட்டம் வருகிறது அப்படின்னும் போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அதை செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட நான் பாக்குறேன். குறிப்பாக மதுரை, சென்னையை தாண்டி மதுரை போன்ற பல்வேறு இடங்கள்ல, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற எல்லா இடங்கள்லயும் திமுகவுக்கு அந்த செல்வாக்கு குறையாமல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சவுத் சைட்ல திமுக பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட ஒரு சின்ன இது இருக்கு. அப்ப அதையும் சரி செய்ய வேண்டும், அதையும் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கண்ணோட்டத்தோட தான் இந்த கூட்டங்கள், இந்த ரோட் ஷோ, இந்த விஷயங்கள்லாம் தென் தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்படின்றது திமுக அந்த மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைக்குது. கண்டிப்பா சபீர். அதே போல பல இடங்கள்ல ரோட் ஷோ மேற்கொண்டிருந்தாலும் இன்றைய நடைபெறக்கூடிய இந்த ரோட் ஷோ கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெறுவதா செய்தியாளர் சொல்றதை பார்க்க முடியுது. இது போன்று மக்களை நேரில் சென்று சந்திப்பது எந்த அளவுக்கு தேர்தல் அரசியல்ல ஒரு பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கும்? நிச்சயமாக பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறீங்க. ரோட் ஷோ மூலமாக மக்கள் உங்ககிட்ட மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை பெற்றுக்கொண்டு மக்களை நேரடியா மக்கள் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுகிறது அப்படின்னும் போது நிச்சயமா அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அதுக்கான ரெஸ்பான்ஸும் இருக்கும். இது டிஎம்கே ஏன் இந்த ஸ்டைல் அடாப்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா விஜயோடைய ஸ்டைல் இதுவா தான் இருக்க போகிறது அப்படின்றதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஏன்னா ஜூன் வரைக்கும் அவருடைய படம் முடிவடைந்ததுக்கு பிறகு அவரும் இந்த மாதிரி ரோட் ஷோ எல்லாம் பிளான் பண்றாரு. இப்போ விஜய் போன்ற ஒரு பிளேயர் புதிதாக அரசியலுக்கு வருகிறார். அவர் ரோட்ல இறங்கி நடக்கிறாரு, ரோட் ஷோ பண்றாரு அப்படின்ற போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அது ஒரு மிகப்பெரிய தேவையான
ஒரு விஷயமாக இருக்கிறது. முன்கூட்டியே நாம வந்து இந்த விஷயங்களை எல்லாம் செய்து விட்டோம். இதை தான் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அந்த கேம்பெயின் அஜெண்டாவை நாம தான் செட் பண்றோம் அப்படின்ற அளவுல கூட வந்து திமுக செய்வதற்கான ஒரு திட்டமிடல் தான் இது. நீங்க தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ரோட் ஷோ எல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா அப்படின்னா, மக்கள் மத்தியில் அவர் இருக்கிறார் அப்படின்ற அந்த மெசேஜை வந்து திமுக ஆணித்தரமாக கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. ஏன்னா உங்களுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் வந்து அவங்க களத்துல இறங்கல. அதே சமயத்துல உங்களுக்கு வந்து தாவேகாவும் களத்தில் இறங்கவில்லை. தாவேகாவுக்கு எதிரான ஒரு பெரிய விமர்சனம் என்னன்னா, விஜய் வந்து இன்னும் களத்துக்கே வரல, களத்துக்கு வந்ததுக்கு பிறகு அரசியல் செய்யுங்க அப்படின்ற அந்த விமர்சனம் என்பது முன்வைக்கப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல வந்து திமுக முன்கூட்டியே அந்த அஜெண்டாவை செட் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் நான் இதை பார்க்கிறேன். நிச்சயமாக இதற்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். மக்கள் மத்தியில நீங்க எந்த அளவுக்கு கீழே இறங்கி போறீங்களோ, மக்கள் மத்தியில அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. கண்டிப்பா ஷபீர், அதே போல நீங்க குறிப்பிட்டது போல இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு சென்னைக்கு வெளியே நடைபெறக்கூடிய ஒரு பொதுக்குழு கூட்டம். தென் மாவட்டங்களுடைய மையமா மதுரை இருக்கிறதுனால அங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதா எடுத்துக்கலாமா, இல்ல ஏற்கனவே நீங்க தாவேகா விஜயினுடைய அந்த ரோட் ஷோ தொடர்பான விஷயங்களையும் பகிர்ந்தீங்க, அதுதான் காரணமா பார்க்க வேண்டியது இருக்கா? இல்ல உங்களுக்கு விஜயுடைய ரோட் ஷோ பெரிய அளவுக்கு ஒரு கவனத்தை ஈர்த்து இருக்கிறது. ஏன்னா மதுரைக்கு அவர் கொடைக்கானல் ஷூட்டிங் போகும்போது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கவனத்தை ஈர்த்து இருக்கிறது அப்படின்னும் போது அங்க ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் தானே அது. நீங்க பொதுவா இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்துறாங்க அப்படின்னும் போது அது திருச்சியில் தான் நடக்கும். ஏன்னா திருச்சி மாநாடு, திருச்சியில் திருச்சியில் நடக்கக்கூடிய மாநாடு திமுகவுக்கு ஒரு திருப்புமுனை மாநாடாக இருக்கும் அப்படின்லாம் வந்து பல காலங்கள்ல கலைஞரை பேசி இருக்கிறார். அப்போ அந்த அளவுல திருச்சியை தாண்டி மதுரை அப்படின்னு நினைக்கும் போது அவங்க 2-3 விஷயங்களை அதை வச்சு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சவுத் தமிழ்நாடு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. ஆகவே நாம வந்து அந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, நமக்கு இருக்கக்கூடிய ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றதையும் நாம காமிக்கணும் அப்படின்றது திமுகவுக்கு ஒரு தேவையாக இருக்கிறது. இனி திமுகவுடைய பிரச்சாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான பிரச்சாரங்கள் தான் இருக்கும், பிரம்மாண்டமான கூட்டங்கள் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய இப்போ கேம்பெயினிங் ஸ்டைலே வந்து முற்றிலுமாக மாறி இருக்கிறது. ஏன்னா இந்த ரோட் ஷோ, இந்த 17 கிலோமீட்டர் ரோட் ஷோ, 15 கிலோமீட்டர் ரோட் ஷோ அப்படின்றதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு அப்படி இருக்காது. ஏதோ ஒரு பகுதிக்கு போகும்போது அதுவே வந்து ஒரு ரோட் ஷோவாக மாறிவிடும். அவ்வளவுதான். மக்கள் நிக்கிறாங்க அப்படின்னும் போது மேல ஏறி அவங்க கையசைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கும். பட் இது பிளான் பண்ணி ரோட் ஷோ அப்படின்னு பண்றது வந்து ஒரு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியாவே, ஒரு கேம்பெயின் ஸ்டைலாகவே திமுக அதை அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு இதுல முக்கியமான விஷயமாக இருக்கிறது. 2வது, முதலமைச்சரை வந்து முன்னிலைப்படுத்துவது. முதலமைச்சர் மக்கள் மத்தியில் இருக்கிறார், மக்களுடன் அவர் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து அவங்க கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரியான பிரச்சார யுக்திகள்லாம் வந்து இன்னைக்கு அதை டிசைன் பண்றதுக்கு திமுக கிட்ட வந்து போதிய அளவு ரிசோர்ஸஸும் இருக்கு. அதே போல போதிய அளவு அந்த மாதிரி கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஐடியாஸ் கொடுப்பதற்கு பல குழுக்களும் வந்து திமுக கிட்ட இருக்காங்க அப்படின்றது வெளிப்படையாகவே தெரிகிறது. அப்போ எலெக்ஷனுக்கு முன்கூட்டியே திமுக தயாராகி விட்டது அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இது மூலமாக பெரிய அளவுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஷபீர் அகமது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். நாளைய தினம் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் அவர் ரோட் ஷோ மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு.